இங்கே இந்த வீடியோவில் அந்த வண்டி மேலே ஏறி நிற்கிற ஒரு ஆள் தான் பார்க்குறோம். வண்டி மெதுவாக நகரவும் ஆரம்பிச்சது. அந்த இடத்துல 4-5 ஒயர் போயிருக்கு. இந்த விஷயத்தை கவனிக்காமல் விட்டதுனால ஒயரில் ஆள் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மேலே இருக்கிற ஒயர் அவரை அப்படியே தூக்கி தலையில போட்டுடுச்சு. எப்படியோ அவர் கொஞ்சம் சுதாரிச்சு வண்டிக்குள்ளே இறங்கிட்டாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் எஸ்கலேட்டரில் போகிறதுக்காக நிற்கிறவர் சைக்கிள் விட்டு கீழே இறங்காம அது வழியாகவே போயிடலாமா அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. கடைசியில் பாருங்கள், சைக்கிள் ஒரு பக்கமாக போயிடுச்சு, இவரு ஒரு பக்கமாக போய் 2 பேரும் 2 பக்கமாக விழுந்திருக்கிறாங்க. நடுவிலே மாட்டிக்கிற மாதிரி வேற ஆயிடுச்சு போல. இதை பார்த்து எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. இங்க ரூம்ல இருக்கிற 2 பூனைகளும் முன்னெச்சரிக்கையா முதல் ஆளா ஓடி போயிடுச்சு பாருங்க. என்னவோ நடக்க போகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. இங்க சோஃபால ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. ரோட்ல போயிட்டு இருந்த மினி டெம்போ அப்படியே வீட்டுக்குள்ளே போகுது. இங்க இருக்கிற பொருள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இந்த ரூமையும் தாண்டி அடுத்த ரூமுக்கே உள்ள போயிடுச்சு பாருங்க. நல்லவேளை சோஃபால படுத்திருந்தவருக்கு ஏதோ ஆகல, மெதுவா எந்திரிச்சு வர்றாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். காம்பவுண்டுக்கு உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ரோட்ல போக வேண்டிய வண்டி இந்த பக்கமா திரும்பிடுச்சு பாருங்க. ஆள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் உடனே உஷாராகி இடத்த காலி பண்ணி எந்திரிச்சிட்டாரு. அவர் நகர்ந்த அடுத்த செகண்ட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிற கம்பியெல்லாம் தள்ளிட்டு என்ன ஒரு வேகம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சைக்கிளில் தாறுமாற ஓடிட்டு இருக்கிற ஆட்களை தான் பார்க்குறோம். இந்த ரோடே அந்த மாதிரி தான். மெதுவாக போனால் கூட அது ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு போயிடும். அந்த மாதிரி பாதை வளைஞ்சு போகிற பாதையில் சைக்கிளில் வந்து அடுத்தடுத்து எல்லாரும் விழுந்திருக்கிறாங்க. நல்ல வழியாக யாருக்கும் அடிபடலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பெரிய பாலத்து மேலே நின்றுட்டு அந்த பாலத்தையே உடைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜேசிபியை தான் பார்க்குறோம். பாலம் உடஞ்சா அதுக்கப்புறம் ஜேசிபி எங்கே நிற்கிறது? உடையிற பாலத்தோடு சேர்ந்து அதுவும் இவ்வளோ பெரிய தண்ணியில் விழுந்திருக்கு பாருங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல போல. ஆழமான தண்ணிக்குள்ளே வண்டி விழுந்ததுனால இனிமேல் இந்த ஜேசிபியை தூக்கி எடுக்கிறதுக்காக இன்னொரு வண்டி வர வேண்டியதாக இருக்குது. இந்த ஓரத்தில் நின்று அந்த பக்கம் பாலத்தை உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் 2 பக்கமும் சேர்ந்து உடைஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு நிலைமை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு பெரிய மேம்பாலத்தை தான் பார்க்குறோம். மேம்பாலத்துலேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்குது. நிறைய தண்ணி வந்துட்டு இருந்தது. திடீர்னு அந்த மேம்பாலமே உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இத்தனைக்கு ரொம்ப பரபரப்பான ரோடு, நிறைய கார் வண்டி எல்லாம் போய்கிட்டே தான் இருக்குது. திடுதுப்புன்னு இப்படியெல்லாம் விழும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஆட்டோ மேலே விழுந்திருக்கு. என்னதான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதையும் அடிக்கடி கண்காணிக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மரத்தாலான ஒரு சின்ன பாலம். இந்த பாலத்தில் ஏறி நடந்து போயிட்டு இருந்தவர் கட்டை தடுக்கினதுனால அந்த பலகையை உடஞ்சிடுச்சு பாருங்க. பலகையோடு சேர்ந்து ஆளு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. இது கொஞ்சம் ஆழம் இல்லாத தண்ணிங்கிறதுனால உடனே எந்திரிச்சிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மிஷினில் வேலை பார்க்குறவங்க மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நேரமும் உஷாராக தான் இருக்கணும். இங்கே மேலே நின்றுட்டு இருந்தவர் திடீர்னு கீழே இறங்கி வந்திருக்கிறாரு எதையோ எடுக்கிறதுக்காக. அந்த நேரம் பார்த்து அந்த மிஷின் அது வரைக்கும் மெதுவாக வந்தது, அப்படியே கீழே போட்டுடுச்சு பாருங்க. கன பொழுதுல தப்புனாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம். நல்ல வேலை தப்பிச்சதே பெரிய விஷயம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. இது வீடு மாதிரியான ஒரு கட்டடம் தான். இவர் ஜன்னல் பக்கத்தில் நின்று இருக்கிறாரு. மதில் விழவும் இன்னொருத்தர் ஓடிட்டாரு. இவர் ஜன்னல் வழியை தப்பிச்சிட்டாராம். எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது லிஃப்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். ஒருத்தர் உள்ள வராரு, ஒருத்தர் வெளியே போறாரு. கால் எடுத்து வைக்கவும் ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சதுனால எடுத்த காலம் மறுபடியும் உள்ளே வச்சுட்டாரு. கடைசியில் லிஃப்ட் மூடின மாதிரி தெரிஞ்சது, அப்படியே தொடுத்து போய்கிட்டே இருக்குது பாருங்க. அவருக்கு என்ன ஆச்சுதுன்னே தெரியல, லிஃப்ட் மூடிடுச்சு. பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கதவுக்கு பக்கத்துலேயே குடோனுக்கு போறதுக்கான படிக்கட்டை வச்சிருக்காங்க. அதை திறந்து வச்சுட்டு யாரோ உள்ள போயிருக்கிறாங்க போல. இந்த விஷயம் இவருக்கு தெரியாததுனால இவர் இந்த ரூமுக்குள்ள நுழையவும் ஆள் அப்படியே உள்ள போயிட்டாரு பாருங்க. இப்படி வாசல் பக்கத்துலேயே கதவு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதையும் மூடாம விட்டதுனால இவ்வளவு பெரிய சோதனை. அது இங்க இந்த வீடியோல பார்க்கறது கொஞ்சம் கூட நம்ப முடியாத காட்சி. டெம்போ கடியில் படுத்து ஏதோ ரிப்பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த லேடி பக்கத்துல வந்து டெம்போவை ஏதோ ஆன் பண்ணி விட்டுட்டாங்க போல. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் எதுலயோ மாட்டிக்கிட்டாரு. இவர் கத்துற சத்தத்தை கேட்டு எல்லாரும் வேகமா ஓடி வந்துட்டாங்க. கீழே மாட்டினா அவரை வெளியே கொண்டு வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் கடைக்கு உள்ளதான் நிற்கிறாங்க. திடீர்னு கடைக்குள்ள பாஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு கார். விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த லேடி வேகமாக அந்த இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க. இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இந்த லேடி இப்போ தான் பைக்கை நிறுத்திட்டு இந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே இன்னொரு பைக்கு பாஞ்சு வருது பாருங்க. இந்த அளவோட கட்டுப்பாட்டெல்லாம் மீறி தாறுமாறாக ஓடி வந்திருக்கு. நல்ல வேலை அந்த லேடி அந்த இடத்துல நிற்காம இவ்வளோ தூரம் நடந்து வந்தது பெரிய நல்லதாக போச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ப முடியாத ஒரு காட்சி தான். வேகமாக பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த நடு ரோட்டில் வரவும் ஏதோ வலிக்கிடுச்சு போல. வலிக்கினதுனால வண்டி ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம்னு போயிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ட்ரக்கும் போகுது. நல்ல வேலை எந்த வண்டியிலையும் சிக்காம நடுவில் விழுந்ததுனால உடனே எந்திரிச்சாச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பெரிய வளைவு தான் பார்க்குறோம். இந்த வளைவில் திரும்பி வர ஒரு கார்ல இருந்து டயர் ஒன்று தனியாக உருண்டு ஓடிட்டு இருக்கு. காருமே அப்படியே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. நெருப்போடு சேர்ந்து அவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பெரிய கப்பலை தான் பார்க்குறோம். இந்த கப்பல் நல்ல ஆழ்கடலில் நிற்கும் போது கடல்ல இருந்து பெரிய அலையே வீசிருக்கு. இந்த அளவுக்கு பெருங்காற்றும் அலையும் வீசுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கப்பலில் எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பைக்கில் ஒருத்தர் வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. அவர் கிராஸ் பண்ணி போன அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற மின்கம்பத்துல இருந்து பொறியா தட்டி எல்லாம் ரோட்டுக்கே வந்திருக்கு. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். மழை நேரங்களில் மின்னலும் அங்கங்கே வெட்டிட்டு போகும். மின்னல் விழுந்து ஆட்கள் மடிஞ்சு போன கதையை கூட நம்ம சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது
நிறைய ஆட்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சதுனால எல்லாரும் ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. நினைச்சது ரொம்ப சரியா இருந்திருக்கு. அங்கே மணல் சரிவு நல்லா இருந்த மணல் அப்படியே திபுன்னு கரைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. நல்ல வேலை யாரும் சிக்கல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சேர்ல ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பைக் எப்படி தாறுமாறா வந்திருக்கு பாருங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். பின்னாடி இருந்தவருக்கு எதுவும் ஆகலை. அப்படியே தரையில் உட்காந்து எந்திரிச்சிட்டாரு. வண்டி தான் வேகத்தை குறைக்க முடியாமல் 2 டயருமே தரையை விட்டு மேலே போயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் பார்க்குறோம். இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் எடுக்கிறதுக்கான ஆட்கள் அங்கங்கே நிற்கிறாங்க. திடீர்னு அந்த இடத்துல அப்படியே நடுக்கமே வந்துடுச்சு பாருங்க. இடமே மொத்தமாக குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற பொருட்கள் மொத்தமும் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு எல்லாரும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு கார் சம்மந்தமே இல்லாமல் தாறுமாற வந்து ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு ஆட்டோவையும் தள்ளி கொண்டு போகுது. ஆட்டோவில் ஆட்கள் யாரும் இல்லை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வேகமாக காத்தடிக்கிறது தான் பார்க்குறோம். இருக்கிற மின்கம்பத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் கூட தாறுமாற அங்கே இங்கே சிக்கியிருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேகமாக காத்தடிக்கிற நேரங்களில் ரோட்டு பக்கமே போகாமல் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. எங்க இந்த வீடியோவில் சலூன் கடைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் கடையே உடைச்சிட்டு வண்டி உள்ளே வரதுக்கு பார்க்குது பாருங்க. என்னடா கடைக்குள்ளே கூட நிம்மதியாக நிற்க முடியல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ரோட்டில் போக சொன்னால் மற்ற எல்லா இடத்துலையும் வண்டி ஓடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணாடியை ஆட்கள் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த மிஷினே தூக்கிட்டு போயிடும். ரொம்ப பத்திரமா தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு இந்த மிஷின் மேலே வச்சு அப்படியே மேலே அனுப்பி விடுறாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள சல்லியா நொறுங்கி போச்சு பாருங்க இந்த கண்ணாடி. அடுத்தது இங்க இந்த வீடியோல துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுருக்காங்க. திடீர்னு துணியிலேருந்து அப்படியே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த கொடியோட கயிறே அறுந்து போயிடுச்சு. இதை பார்த்தவர் வேகமாக ஓடி வந்து அதை எப்படியோ ஆஃப் பண்ணி விட்டுருக்காரு. எல்லா இடங்கள்லையும் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீட்டில் வீட்டு முன்னாடி 4-5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் போக வேண்டிய ட்ரக்கு எப்படி பாத மாதிரி வீட்டு பார்த்து வருது பாருங்க. வெளியே இருந்து எல்லாரும் பயங்கரமாக கத்துனதுனால எப்படியோ டிரைவர் பிரேக்கை பிடிச்சி மறுபடியும் வண்டியை ரிவர்ஸில் எடுத்து போறாரு. வீட்டு வாசலில் கூட உட்காரதுக்கு வழி இல்லை பாருங்களேன். இதே மாதிரி இந்த இடத்துல நின்று ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். திடீர்னு இந்த இடத்துல அப்படியே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. உடனே 2 பேர் வேகமாக ஓடி வந்தாங்க. ஒருத்தர் பைக் எடுத்தாரு, இன்னொருத்தர் கார் எடுத்தாரு. அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்கள். ஆட்கள் போனதுக்கப்புறம் இன்னும் நெருப்பு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த எல்லாரும் திடீர்னு எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ரோட்டில் ஒரு மாடு நடந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு அங்கே இருக்கிற ஆட்களை முட்டுறதுக்காக வந்திருக்கு. மாடு வளர்க்குறவங்க மாடை தனியாக ரோட்டில் விட்டுடுறாங்க. ரோட்டில் நடந்து போகிற ஆட்கள் தான் இந்த மாடெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. இந்த கடையை ஒரு வழி பண்ணியிருக்கு பாருங்கள். கடையில் இருந்த பொருட்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு பாதி பொருளை உடைச்சிட்டு எப்படியோ இது ஓட்டமாக ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் திடீர்னு ஊருக்குள்ளே வந்த ஒரு யானை எதை பார்க்குறோம். கடை தெருவில் நின்றுட்டு இருந்த ஆட்கள்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக போகிறாங்க. கடைக்குள்ளே போகிறதா, தெருவுக்குள்ளே போகிறதா, இல்லை ரோட்டில் நிற்கிறதான்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அந்த யானை அதே வேகத்தில் 2-3 பைக்கெல்லாம் தள்ளி போட்டுட்டு இன்னொரு பக்கமாக ஓடி போகுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரதை தான் பார்க்குறோம். இந்த வெள்ளத்தோட வெள்ளமாக ஒரு ஆளும் வந்திருக்கிறாரு பாருங்க. அவரும் கரை செய்யறதுக்கான இடத்த தான் தேடிட்டு இருக்கிறாரு. ஆனால் கரை ஏறுறதுக்கான வழியே காணல. இந்த இடத்துக்கு வந்ததும் தண்ணியே அவரை கொஞ்சம் ஓரமாக கரையில் தள்ளி விட்டுருக்கு. அதனால எஸ்கேப் ஆகி வந்துட்டாரு.